மைக் வச்சலாமாப்பா? நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் சேலத்தில் ஒரு பொதுக்குழு நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஒரே வரியிலே அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் எனால் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவே அல்ல. இது ஏற்கனவே நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகள் படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான அதிகாரம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கும் தலைவர் அன்புமணி அவர்களுக்கு மட்டுமே தான் உரிமை உள்ளது. இது கட்சியை துவங்கிய 1989ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியாலே இயற்றப்பட்ட சட்ட விதிகள் அடிப்படையிலே அதுக்கான தீர்மானம் தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்திருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தான் செயல்பட்டது. இந்த நிலையில கடந்த சில தேர்தல்களில் வாக்கு சதவீதம் குறைந்த காரணத்தினாலே அந்த அங்கீகாரத்தை நாங்கள் இழந்தோமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தான் செயல்பட்டது. அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சிலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஏற்கனவே பல்வேறு தரப்பிலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை பத்திரிகையில் இதை நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டு ஆதாரத்தோடு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது முதலாவதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவாலே (22ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த பொதுக்குழுவாலே மருத்துவர் ஐயா அவர்கள் முன்னிலையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக ஏகமனதாக பொதுக்குழுவாலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு 28/5/2022 ஆண்டு தான் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு 10/4/2022 அன்று மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுர தோட்டத்திலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் தான் என்றும் அவர் 10/5/2025 அன்றைக்கு அவரே தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகள் அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 1989ஆம் ஆண்டு பேராசிரியர் தீரன் இருக்கிற காலத்திலிருந்து ஜி.கே. மணி இருக்கின்ற காலத்திலிருந்து தலைவரையோ நீக்கமோ தேர்வு செய்வதோ பொதுக்குழுவால் மட்டுமே அங்கீகரிக்க செய்யப்படும் என்பது கட்சியினுடைய விதி. அதெல்லாம் எதுவுமே இல்லாம நிர்வாக குழுவை கூட்டினோம் என்று சொல்லி அந்த நிர்வாக குழு தீர்மானத்தின் அடிப்படையிலே அன்புமணி அவர்களை தலைவர் பதவி நீக்குவதாகவும் இவர் தலைவராகவும் அறிவித்துக் கொண்டார். அதற்கு பிறகு 9/8/2025 அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு அதனுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களும் தலைவர் அன்புமணி அவர்கள் தலைமையில ஈசிஆர் மகாபலிபுரத்திலே மிகப்பெரிய ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதிலே அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் 108 மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர், மாநகர மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர் அவர்களாலே ஓராண்டு தலைவர் பதவியை நீடிப்பதாக ஏகமனதாக பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக அனுப்பினோம். அந்த தேர்தல் ஆணையம் முறையாக அனுப்பிய பிறகு அதற்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் 8/8 அன்று அதாவது 9/8 அன்று ஐயா அவர்கள் அந்த பொதுக்குழுவை மீறி அவர் ஒரு பொதுக்குழு நடத்துறார். அந்த பொதுக்குழுவில் என்ன சொல்றாருன்னா தான் தான் தலைவர் என்று அதுக்கு பிறகு நடந்த பொதுக்குழுவுக்கு போன்றாரு. அதே போல நாங்கள் அந்த 9/8/25 அன்று நடந்த பொதுக்குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தடை கேட்டு மனு செய்தார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுவிற்கு நான் தான் நிறுவனர், அன்புமணி அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது, நானே தலைவராக தொடர்வேன் என்றும் அந்த பொதுக்குழுக்கு அனுமதி உயர்நீதிமன்றம் வழங்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கிலே நீதியரசர் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உள்கட்சி விவகாரங்களே நாங்கள் தலையிட முடியாது என்றும் அவர் 2வது நீதிமன்றத்துக்கு வரல. அன்புமணி அவர்கள் மட்டும் அன்றைய தினம்
நீதிமன்றத்தில் சென்றார். 8 அன்று நீதிமன்றம் சென்றார். மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த நீதிமன்றத்துக்கு வரவில்லை. காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டார். அதில் இருதரப்பையும் விசாரித்த இருதரப்பும் கொடுத்த ஆவணங்கள் அடிப்படையிலே அன்றைய தினம் நீதியரசர் இதை தேர்தல் ஆணையமோ நாங்களோ இதை நாட முடியாது, மருத்துவர் ஐயா அவர்களை நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று சிவில் நீதிமன்றத்துக்கு சென்று நீங்கள் உங்களுடைய தீர்வை காண்டு கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதற்கு பிறகுதான் இவர்கள் ஒரு பொதுக்குழு போட்டு அதில் தான் தான் தலைவர் என்று மீண்டும் அதில் சொல்றார். இந்த நேரத்தில் இந்த நாங்கள் அனுப்பிய அந்த பொதுக்குழு 17/8 பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் மீண்டும் கடிதம் அனுப்பினார். தேர்தல் ஆணையத்திற்கு அவர்களுக்கு கடிதம் வருகிறது. அதாவது 3/7 அன்று 30/7/2025 மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் என்று தேர்தல் ஆணையம் நம்பர் 10 திலக் தெருக்கு கடிதம் அனுப்புகிறது. அதே போல அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் டெல்லி 27/11/2002 அந்த தினம் ஒரு கடிதம் கொடுக்கிறாங்க. 27/11/2025 தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து டெல்லியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய விளக்கத்திற்கு வருகிறது. அதாவது 1/10/2026 வரை நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராகவும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராமநாதன் அவர்களும் பொருளாளராக திலகபாமா அவர்களும் நீடிப்பார்கள் என்று தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதுகிறது. அதை எதிர்த்துதான் மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்திலே ஒரு கடிதம் திருப்பியும் கொடுக்கிறார். நான் தான் தலைவர், நான் தான் முறையை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று மீண்டும் ஒரு கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தில் அதுலேயும் உங்களுக்கு ஆதாரத்தோடு காட்டுறோம் எந்த கடிதம் சொல்லி உங்களுக்கு சொல்றோம். அந்த கடிதத்திலையும் மிக தெளிவாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சட்ட விதிகள் படி எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்கள் படி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தொடர்ந்து நீடிக்கிறார். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பொதுக்குழுவை கூட்டியோ அல்லது சிவில் நீதிமன்றத்தை நாடியோ நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இதில் எங்களுக்கு எந்த விதமான கட்டுப்படுத்த முடியாது என்று தேர்தல் ஆணையமும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதை எதிர்த்து தான் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் சொல்றாங்க. அந்த உயர்நீதிமன்றமும் தெளிவாக சொல்லிட்டாங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது தலைவர் யாருன்னு முடிவு பண்ற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு எங்களுக்கோ இல்லை. நீங்க தலைவரான்னு சொன்னா நீங்க உரிய சிவில் நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கை நீங்க முடித்துக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே இன்னைக்கு தலைவர் அன்புமணி அவர்கள் மட்டும்தான். இவர்கள் மீண்டும் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறது எல்லா இதுலயும் நாங்க தான் தலைவர் சொல்றது எந்த விதத்தில் ஏற்புடையதல்ல. இது முழுக்க முழுக்க அவர்கள் மக்களை குழப்புவதற்கான ஐயாவிடம் சொல்லி இதை மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறார். இது கட்சியினுடைய விதிகள் அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதே போல நேற்றைய தினம் தீர்மானம் நிறைய தீர்மானம் போட்டிருக்காங்க. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி பேசுறாரு. 1980 நான் அந்த கட்சியில் இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் 1980 கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில உறுப்பினர் இருக்கிறேன்னு பொய்யான தகவல் சொல்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில 86 87 இருந்து நாங்களாம் உறுப்பினராக இருக்கோம், நாங்களாம் செயல்பட்டு இருக்கிறோம். இதுல பல்வேறு உதாரணம் சொல்ல முடியும். அவர் 1984 அவர் ஒரு வாதியாரா இருக்காரு. ஒரு ராமகிருஷ்ணா பள்ளியில் வாதியாரா இருக்காரு. கொளத்தூர் யூனியன்ல அங்க ஒரு சமூக பிரச்சனை வருது. அந்த சமூக பிரச்சனையில அவரை யார் அந்த பகுதியில் சேர்மனா தேர்ந்தெடுத்த அப்ப நேரடி தேர்தல் கவுன்சிலர் தேர்தல் மக்களால் சேர்மனை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். அதுல 2 பேர்த்த போடுறாங்க. சாத்தப்பன் என்கின்ற ஒருத்தரையும் ஜி.கே. மணியும் 2 பேர்த்து பேர் எழுதி அந்த ஊர் மக்கள் குளத்தூர்ல இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் குழுக்களை போடுறாங்க. அதுல ஜி.கே. மணி பேர் வருது. அதனால அந்த தேர்தல் நின்றார், வெற்றி பெறாரு. 1984 89 குளத்தூர் யூனியன் சேர்மனா இருக்கிறாரு. அவரு 1980 இருந்து கட்சியில் இருக்குன்னு சொல்றாரு. 1980 இருந்து 89 வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயாவோட இருந்தேன்னு சொன்னாருன்னா ஏதோ ஒரே ஒரு பொறுப்பு, இந்த பொறுப்புல இருந்தா நான் அந்த கட்சியில இருந்து நான் அவரை பத்திரிகையாளர் முன்னையில கேட்கிறோம், உங்களையும் கேட்கிறோம். நீங்க அவர்கிட்ட கேளுங்க, இந்த கட்சியில எப்போ பொறுப்புக்கு என்ன பொறுப்பு வந்தீங்கன்னு கேளுங்க. 1987 88 நான் ஒன்றிய செயலாளராக இருந்தேன். பாட்டா வன்னியர் சங்கத்துக்கு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கிறப்ப சேலம் மாவட்டத்தில் வன்னியர் சங்க செயலாளராக இருந்தேன். 88 89 வன்னியர் சங்க கட்சி துவங்கத்துக்கு முன்னாடி வன்னியர் சங்க மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். 89 கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஜி.கே. மணி அவர்களை மாவட்ட தொண்டர்படை தலைவராக நானும் மாவட்ட தலைவர் சின்னப்பன் அவர்களும் பாலகிருஷ்ணன் போன்ற முக்கியமான பொறுப்பாளர்லாம் சேர்ந்து
ஜி.கே. மணியை 1989 மாவட்ட தொண்டர்படையில பொறுப்புல கொண்டு வரோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, 1980 இருந்து இந்த கட்சியில இருக்கிறான்றாரு. எந்த கட்சியில? காங்கிரஸ்ல இருந்தார். 83 84 வரையுமே காங்கிரஸ்ல இருக்காரு. அவர் பாட்டாளி மக்கள் கட்சி அவருக்கு சம்பந்தமே இல்லை. 45 ஆண்டு உழைச்சதெல்லாம் அவர் கட்டுக்கட விடுறாரு. அதே போல இது வரைக்கும் பல மாட்டி சிறை சென்றன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வார தொடர்சாலை மலையிலிருந்து அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜெயிலுக்கு போனதே இல்லை. அவர் ஏதாவது ஜெயிலுக்கு போயிருந்தாரு சொல்லுங்க. அதே மாதிரி சேலம் அருள் எம்எல்ஏ 18 முறை ஜெயிலுக்கு போனோன்னு சொன்னாரு. எந்த ஆண்டு எதற்காக சிறை சென்றாங்கன்னு சொல்லுங்க. பத்திரிகையாளர் முனையில மக்களுக்கு சொல்லட்டும். 18 முறை ஜெயிலுக்கு போனோம். நாங்க ஒரு 5 முறை ஜி.கே. மணி ஒரே ஒரு முறை இதுக்காக நான் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக ஜெயிலுக்கு போனோன்னு சொல்லுங்க. அருளையும் சொல்லுங்க. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி எந்த ஒரு இதுமானுமே போனது கிடையாது. ஜி.கே. மணி அவர்கள் பெண்ணாகரத்திலே சுயேட்சை நின்று ஒரு முறை தோல்விட்டார். அவர் 1900 தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்ற பொழுது அந்த தேர்தலில் நின்று அவர் போட்டிடுறாரு. பெண்ணாகரத்தில் போட்டிட்டு ஜெயிச்சார். அதுக்கப்புறம் தான் ஜி.கே. மணிங்கிறவரே பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு தலைவர் இருக்கிறாருங்கிறதே தெரியும். அதுக்கு பிறகு கட்சியில கருத்து வேறுபாடு காரணமாக தீரன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பேரரசர் தீரன் அவர்கள் கட்சி விட்டு விலகுகிறார். அப்பொழுது 4 சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர், சேலத்தில் 2 கோவிந்தன் அவர்களும் ஐகணேஷ் அவர்களும் தீரன் அவர்களும் ஜி.கே. மணி பெண்ணாகரம் ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர். அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை யாருக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் கொடுக்கலான்னு சொன்னா, அப்பயே சீனியாரிட்டி பாத்தீங்கன்னா பூத்த அருள்மொழி, பூத்த இளங்கோவன் போன்றவர்கள் தான் கட்சியில சீனியாரிட்டி. அவள்தான் சி.என். ராமூர்த்தி போன்றவர்கள் தான் அந்த கட்சியினுடைய தலைவராக வரணும். ஆனா அப்பொழுது கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அந்த கட்சிக்கு தலைவராக போடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கோவிந்தன் அவர்கள் நீண்ட நாட்களாக இருக்கிறார். ஆனால் அவர் படிக்காத காரணத்தினாலே அன்றைய தினம் ஒரு வாதியாராக எம்ஏ படித்த பட்டதாரி என்ற காரணத்தினாலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்காலிக தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜி.கே. மணியுடைய எந்த ஒரு பெரிய ஒரு போராட்டத்திலேயோ கட்சியினுடைய ஈடுபாடோ 45 ஆண்டுகள் உழைக்கிறதெல்லாம் முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு. அவர் ஒவ்வொரு இடத்துல இருந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கிறார். அவர் நிறைய நாடகம் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையிலே அவர் இன்னொன்னு சொல்றோம். 2022 அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து அவரை போடலாம் அப்படிங்கிறப்ப ஜி.கே. மணி அவர்களை கூப்பிட்டு கேட்கிறப்ப மருத்துவர் ஐயா அவர்கள், அன்புமணி அவர்கள், குடும்பத்தினர் எல்லாம் உட்காந்து நாங்களாம் பேசுறப்ப அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு, பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு எனக்கு டைம் கொடுங்க, நான் ஜோசியம் கேட்டு சொல்றேன்னு சொன்னார். இது உண்மை. நான் பொய் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. இது அவர் மனசாட்சிக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு நான் ஜோசியம் கேட்டேன், இன்னும் ஒரு 3 மாசம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் விளைக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாத காலம் அந்த தலைவர் பதவியை விட்டு கொடுப்பதற்கு, தலைவர் பதவியிலிருந்து வெளியேறுவதற்கு 6 மாத காலம் ஆச்சு. அதாவது உலகத்திலே ஒரு தலைவர் பதவி ஏத்துக்கிறதுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க, ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க போய் பார்ப்பாங்க. ஆனா இவர் தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு நேரம் செல்லுன்னு சொன்னவர். அவரு இவர் இன்னைக்கு அன்புமணி தலைவரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவர் சொல்றாரு அன்புமணி என்ன சாதனை பண்ணிட்டாரு, என்ன இவர் கட்சி அபகரி பாக்குறாரு, தலைவாணி நெரிச்சு கொலை பாக்குறாருன்னு ஏதோ இந்த சேலத்தில் இருக்கிற சாக்கடையும் இவர் தொடர்ந்து தலைவரை அன்புமணி அவர்களை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவர் பாட்டாளி மக்கள் கட்சி நீக்கியாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இவங்க 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவர்கள் முழுக்க நேற்று நடத்திய நாடகத்தில் இன்னொன்னு பண்ணியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுல பசுமை தாயத்தினுடைய தலைவர் சோமியா அன்புமணி அவர்களை நீக்குவதாக தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இது என்ன வேடிக்கை? ஏற்கனவே பாலு அவர்களை நீக்குவதாக அறிவித்தார். அதற்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கோம். சமூக பேரவை என்பது அது ஒரு என்ஜிஓ, அது தனி நிர்வாகம், அது தனி தலைவர், தனி சட்டம். அதே மாதிரி தான் இது பசுமை தாய் என்பது ஒரு என்ஜிஓ, இது சோசியல் சொசைட்டி, அது பப்ளிக் சொசைட்டி. அந்த சொசைட்டியில அந்த பதிவு செய்யப்பட்ட ஐநால அங்கம் வகிக்கின்ற ஒரு இயக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுல நீக்குவதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதுல அதனுடைய நேத்து ஒருத்தர் பேசுறாரு, செயல் தலைவர் ஒருத்தர் பேசினாரு. அவங்கள என்ன செஞ்சு சாதனை பண்ணிட்டாங்க, இப்ப மீண்டும் அந்த பதவியிலிருந்து எடுத்துட்டு சோமியா அவர்களை எடுத்து விட்டு இன்றைக்கு அவரை போட்டாங்கன்னு தெரியல. இதுக்கு என்ன காரணம்னு நாங்க நினைக்கிறோம் சொன்னா, மருத்துவர் அன்புமணி ராமதாசருடைய மனைவி சோமியா அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சென்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி வருது, இது எப்படியாவது தடை விதிக்க வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்களிடம் சொல்லி அவர்களை நீக்கிவிட்டு இவர்களை போட்டாங்க. இவர் செயல் தலைவராக போட்டாங்க. என்ன செயல்பட்டாங்க?
என்ன அமைப்பு ரீதியில் எத்தனை மாவட்டத்துக்கு போனாங்க, என்ன அமைப்பு பண்ணாங்க, ஏன் அதுக்குள்ளேயும் நீக்கினாங்க, எதுக்கு இப்ப பசுமை தாயத்தில் தலைவராக போறாங்க? பசுமை தாயத்து தலைவராக போறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? அவருக்கு அதிகாரமே இல்லை. அதிகாரம் இல்லாதப்ப எப்படி அவங்களை போய் நீக்க முடியும்? இது மக்களுடைய கவனத்திற்கு சொல்கின்றோம். இந்த சோமி அவர்கள் தொடர்ந்து நீடிக்கிறார்கள். அவரை நீக்குவதற்கான அதிகாரம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நேற்று ஐயா அவர்களுடைய மகள், ஐயா அவர்களுடைய பேரன் என்ற தகுதியை தவிர வேற எந்த ஒரு தகுதி இல்லாதவர்கள் எங்களை பார்த்து கேட்கறாங்க, டே யாருடா நீங்க எல்லாம், எங்கிருந்துடா வந்தீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் கேட்கின்றோம், இன்றைக்கு ஒரு வார தொடர்சாலை மறையில் அரசியல் சார்பற்ற ஒரு இயக்கமாக துவங்கப்பட்டதிலிருந்து லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நாங்கள செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்னா, நாங்கள இன்னைக்கு நேற்று வரல. நீங்க போன மாசம் இந்த பதவி வாங்கிட்டு வந்த மாதிரி நாங்க வந்தோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க பேரனுக்கு வந்து ஐயா அவர்களே, நீங்க உங்க பேரனுக்கும் மகளுக்கும் வந்து இப்ப பொறுப்போட்டு 3 மாசம் கூட ஆகல. ஆனா 42 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம் உங்களை நம்பி இந்த சமுதாய மக்கள் அரசியல் சார்பற்ற இயக்கமாக துவங்கியும் பொழுதிலிருந்து லட்சக்கணக்கான வழக்குகளை சிறை சென்று நாங்களா கட்சி வளர்க்கணும். 87, 88, 90 நினைச்சு பாருங்க. தொலைபேசி கிடையாது, போன் கிடையாது. நானெல்லாம் இன்னைக்கு பேருந்து நிலையத்தில் போய் பஸ்ல போஸ்டர் ஓட்டியிருக்கேன். இந்த போஸ்டர் ஓட்டினாதான் மக்களுக்கு தெரியும். யாருக்கும் செல்போன் கிடையாது, தொலைபேசி லேண்ட்லைன் கூட போன் கிடையாது. அதுக்கப்ப அந்த மாதிரி நேரத்தில் போஸ்டரை பார்த்தா மக்கள் பார்த்து வன்னியர் சங்க கூட்டம் சொல்லி தெரிஞ்சுட்டு வருவாங்க, பொதுக்கூட்டம் தெரிஞ்சுட்டு வருவாங்க, ஐயா வருவாங்க. அந்த மாதிரி ஆரம்ப காலத்திலிருந்து நான் மட்டும் இல்லை, என்னோட லட்சக்கணக்கான பேர் இந்த இயக்கத்திற்காக தங்கள் குடும்பங்களை, தங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சு இந்த கட்சியை உருவாக்கி தேர்தல் அங்கீகாரம் பெற்று மாமல்லச்சந்தை போட்டிட்டு வெற்றி பெற்று இவ்வளவு பெரிய இயக்கம். இந்த இயக்கத்தை பார்த்து நீங்களா யாரான்னு கேட்கிற எங்களுக்கு, நீங்க உங்களை யாரும் நாங்க கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த மரியாதை வார்த்தை பேச எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? ஐயானுடைய மகள் பேரங்கிறத தவிர உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது எங்களை பத்தி பேசுவதற்கு, கட்சி பத்தி பேசுவதற்கு? உங்களுக்கு வேணா தம்பியா இருக்கலாம், உனக்கு வேணா மாமா இருக்கலாம். ஆனா இனிமேட்டு பொது வழி இல்ல. ஐயா அவர்களோ அவர் கூட இருக்கின்ற அந்த பூசாரிகளோ இவங்களாம் தலைவர் அன்புமணி பத்தி இனிமேட்டு தவறா பேசுனீங்கன்னா இதை விட கேவலமாக எங்களால பேச முடியும். நாகரிகம் கருதி தலைவர் அன்புமணி கட்டளை ஏற்று நாங்கள் அமைதியா இருக்கின்றோம். இன்று வரை எங்களுக்கு தலைவர் அவர்கள் அன்புமணி அவர்கள் ஐயாவை பத்தியோ யாரை பத்தியுமோ அவரை பத்தி தவறா பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அதனால அவருமே இன்னை வரையும் இவர் வந்து இதுவரை பல 100 முறை அவர் வந்து அசிங்கப்படுத்தி பொது வழியில மிக கேவலமான வார்த்தைகளை பேசி மனசு நேத்தெல்லாம் நாடகம் பாத்தீங்கன்னா அவர் ஏதோ அழுகுறாராம், இவர் பக்கத்துல இங்க ஒருத்தர் கட்சி பேசிட்டு தொடக்கிறாரு, இந்த ஒருத்தர் எங்கிருந்து அந்த நடிப்புல வந்துச்சுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியல. எதுக்காக யாரை ஏமாத்துறதுக்காக தேர்தல் நேரத்தில் நடிக்கிறாங்க தெரியல. ரெண்டாவது இன்னொன்னு ஜி.கே. மணி சொல்றாரு, நான் தான் வந்து இவரை வந்து நாடாளுமன்ற வேட்பாளரா வந்து திமுக பேசி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பெரிய நாடகம்! உனக்கு என்ன ஜி.கே. மணிக்கு என்ன சொந்த கட்சி ஆரம்பிச்சு உனக்காக இந்த கட்சியில வந்து அவருக்கு எம்பி பதவி கொடுத்தாங்களா? இல்ல அப்ப அந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஜி.கே. மணி சொன்னோடனே மத்திய அமைச்சர் சுகாதார பதவி கொடுத்தாங்களா? உனக்கும் இந்த நாடாளுமன்றத்துக்கும் என்ன பொறுப்பு, என்ன சம்பந்தம்? அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 96 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருந்தா அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அந்த மைனாரிட்டி ஆட்சி, அன்றைய காங்கிரஸ்ல 38 எம்எல்ஏக்கள், பாட்டாளி மக்கள் சில 18 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே கிடையாது. 96 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. எப்படி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? அதனால நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு வந்து அந்த தேர்தலில் 7 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக நின்று நாங்க அந்த தேர்தல் முதல் தேர்தல் 4 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றோம். அடுத்த தேர்தல் 5 வெற்றி பெற்றோம். திமுக நின்னப்ப 6 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். அது 6 நாடாளுமன்றத்தில் 7 கேட்டதுக்கு ஒரு ராஜ்யசபா தரங்கிறது ஒப்பந்தம் எங்க கையில் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினராக அன்றைய தினம் தேர்ந்தெடுத்து கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜி.கே. மணி சொல்லி நாடாளுமன்ற அவர் வந்து அன்னைக்கு வந்து தலைவராக இருந்தாரு, கூட்டணி பேச்சுவார்த்தை. இன்னைக்கு யார் தலைவர் அங்கே தான் போய் பேசுவாங்க. அப்ப பேசுறவங்களுக்கெல்லாம் வந்து நாடாளுமன்ற இப்ப வாங்கி கொடுக்க சொல்லுங்களா பார்க்கலாம். மத்திய அமைச்சர் பதவியோ இல்ல இன்னைக்கு கட்சியினுடைய ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியோ ஒரு ஆள் வாங்கி கொடுக்க முடியுமா ஜி.கே. மணினால? ஜி.கே. மணிக்கு இந்த நாடாளுமன்ற இன்னொரு தடவை சொல்றேன், ஜி.கே. மணி அவர்களே, மீண்டும் நீங்க வந்து இதுவரை பல வாட்டி சொல்லிட்டீங்க, நான் தான் பேசினேன், நான் தான் வாங்கி கொடுத்தேன், ஐயா என்ன திட்டினாரு அப்படிங்கறத இந்த கதையில வேண்டாம். இந்த நாடகத்தில் இனிமேட்டு விடாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணி வழக்க சந்திச்சு உயிர் தியாகம் துப்பாக்கியால் சுடு நடந்து இந்த கட்சியில
அதற்கான அங்கீகாரம் இந்த நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரை தவிர ஜி.கே. மணி என்ற தனிப்பட்ட நபருக்கு அந்த நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரோ மத்திய சுகாதார அமைச்சரோ கொடுக்கல. அதுக்கு முன்னாடி தலித் தெலுமலை கொடுத்தாங்க, என்.டி. சண்முகத்தை கொடுத்தாங்க, ஏ.கே. மூர்த்திக்கு கொடுத்தாங்க. இவங்களும் அமைச்சரா இருந்தாங்க. அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா? உனக்கு தான் அந்த அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா? நீங்க சொல்லி தான் அந்த அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்களா? ஜி.கே. மணி அவர்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது ஒழிக்க வேண்டும், எப்படியாவது வேற ஒரு கூட்டணிக்கு போயிடக்கூடாது, அந்த கட்சி ரெண்டா உடைக்கணும்னு திட்டமிட்டு இந்த ரெண்டு பேர் செயல்படுறதுனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. இதுல நாங்க இறுதியாக சொல்லிக் கொள்வது, உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்கின்றோம். அதாவது 9 செப்டம்பர் 2025 நாங்க அந்த பொதுக்குழுல தீர்மானம் போட்டு கொடுத்ததுக்கு 2026 தேதி 1 ஆகஸ்ட் 2026 வரை பாட்டாளி மக்கள் தலைவராக நீங்க தான் நீடிக்கிறீர்கள் என்று மக்கள் அன்புமணி அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட கடிதம். இது எல்லா சமூக வலைதளத்திலும் வந்திருக்குது. இந்த வழக்கு இதுல நீங்க தான் தலைவர்னு ஏற்கனவே தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு செல்றாரு, அதுலயும் தெளிவா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் இந்த கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறாரு. இதுல என்ன சொல்றாரு, நான் தான் பொதுக்குழுடைய தலைவர், பாட்டாளி தலைவர், என்னதான் பொதுக்குழு தேர்ந்தெடுத்துக்கான்னு சொல்லி அவரு 11/11/2025 தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுக்கிறாரு. அந்த கடிதத்துக்கு பிறகு 30 ஜூலை 2025 அதுல தெளிவா போட்டிருக்க மாம்பழ சிம்மனமும் அதுவும் மருத்துவர் அன்புமணி தான் தலைவர். நீங்க வேணும்னு சொன்னா அந்த கடிதம் நவம்பர் 27 நவம்பர்ல அந்த கடிதம் வருது. இதுல பாருங்க தெளிவா போட்டுது. நவம்பர் 27 இந்த கடிதம் தேர்தல் ஆணையத்திலிருந்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்குறாங்க. அதுல சொல்றாங்க 3வது பேரால, இட் இஸ் ஸ்டேட் டு இஃப் யூ ஆர் கிளைமிங் டு பி a president of party, you are advised to approach approximately party farmers and complete court to settle matter regarding office bearers between of the party அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து தான் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் அவர் நீங்க யாரு போனாங்க உங்களுக்கு தெரியும். நாங்க யாரும் போல, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நாங்க யாரும் போல, மருத்துவர் ஐயா தான் தலைவர்னு சொல்லி போறாரு. அந்த தலைவர் போனது அடிப்படையில தான் நீங்க போய் சிவில் நீதிமன்றத்தை நாடிங்கன்னு சொல்லி தான் அவருக்கு தான் கோர்ட்டு உத்தரவு போட்டுருக்குது. இது எத்தனை தடவை நாங்க திருப்பி சொல்றது, திருப்பி இதவே பொய்யவே திருப்பி இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆகவே இனி நீங்க அதை நிறுத்திக்கணும். நேத்து என்ன சொல்றாரு, நீங்க போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சுங்க, பாட்டாளி கட்சி ஆரம்பிச்சுங்கன்னு செயல் தலைவர் ஒருத்தர் சொல்றாரு. இப்ப செயல் தலைவர் பசுமை தாய் தலைவர்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஜி.கே. மணி அவர்களும் அருள் அவர்களும் இதே போல நிர்வாகிகிட்ட ஏற்கனவே சொன்னாங்க. 2 நாளா சேலத்தில் இருந்தாங்க. பத்திரிகை வாயிலாக உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னன்னு சொன்னாங்க, தேர்தல் கூட்டணி அறிவிக்க போறோம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில இருந்து எல்லாரும் வாங்க, தேர்தல் கூட்டணி அறிவிக்க போறோம் அப்படின்னு பொய்ய ஒரு தகவல் சொல்லி எல்லாத்தையும், இல்லைன்னா கூட்டம் யாரும் வர மாட்டாங்க நம்பி, ஐயா கூட்டணி அறிவிக்க போறாரு வாங்க போலான்னு ஆர்வத்தில் வந்தாங்களே தவிர என்ன பண்ணாங்க, இவர் நேத்து இவர் தேர்தல் கூட்டணி அதிகாரமும் வேட்பாளர் தேர்வு அதிகாரமும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் போறது அதிகாரமும் அவருக்குன்னு சொல்லி பொதுக்குழு தீர்மானம் போடுறாங்க. கட்சியினுடைய தலைவருக்கு மட்டும்தான் தேர்தல் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து மாம்பழ சின்னத்துக்கான அங்கீகாரம் கொடுக்க முடியும். மாம்பழமே இல்லைனாலும் ஒரு கட்சியினுடைய தலைவர் மட்டும்தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அங்கீகாரத்தை போட முடியும். 1989 இருந்து பேராசிரியர் தீரன் தான் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜி.கே. மணி போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அன்புமணி போட்டு கொடுத்தாரு. இப்ப எந்த அடிப்படையில ஐயா அவர்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட முடியும்? எப்படி அந்த அதிகாரம் வந்தது? எந்த பொதுக்குழு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்க முடியும்? பொதுக்குழுவிலே உங்களுக்கு எப்படி இந்த அதிகாரம் வழங்குவாங்க என்பதை மக்கள் நல்லாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த படம் தெரியுதான் பாருங்க, இதான் ஜி.கே. மணி என்னோட அவர் இதுல ஓரத்தில் உட்காந்துட்டு ஜி.கே. மணி இந்த தாடியோட இருக்கிறதா ஜி.கே. மணி அடையாளம் தெரியுதான் பாருங்க. இவர் 1980 இருந்து இருக்கிறேன்னு சொல்றாரு. 80 இவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு. 45 ஆண்டு காலம் அந்த கட்சியில் உழைச்சேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி நிறைய அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதே போல ஜி.கே. மணியால பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் ஐயா இதுல சேர்ந்த சொல்ல எங்களுக்கு சங்கடமா இருக்குது. எத்தனை பேர் இந்த கட்சியில இருந்து முன்னாள்
நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் பட்டியல் சொல்ற நீங்க கேளுங்க. தலித் தெலுமலை முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சர், பொன்னுசாமி தலித் பொன்னுசாமி மத்திய முன்னாள் சுகாதார அமைச்சர், பண்டோட்டி ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ, ஐ கணேசன் முன்னாள் எம்எல்ஏ, காவேரி முன்னாள் எம்எல்ஏ, கோவிந்தன் முன்னாள் எம்எல்ஏ, முருகேல் ராஜன் முன்னாள் எம்எல்ஏ, பேராசிரியர் ராம்தாஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், பூத்தா இளங்கோவன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், நெடுஞ்செழியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பண்டோட்டி வேல்முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அந்தியூர் கிருஷ்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சிவகாமி அந்தியூர் கிருஷ்ணன் முன்னாள் சிவகாமி வின்சென்ட் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், செந்தமிழ் செல்வன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கலிவரதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஈரோடு ராமநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், போரூர் சண்முகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், காமராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அணைக்கட்டு கலைராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ரவிராஜ் போனாரே இப்ப திருப்பி வந்திருக்கிறார், ஓம்லூர் தமிழரசு, தலித் மூர்த்தி. இது போல நான் சொல்றது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர் பதவி மட்டும் கிட்டத்தட்ட 25 பேர் போயிருக்கிறாங்க இந்த கட்சியில. யாருனால, யாரோட செயல்பாடுனால? இந்த ஜி.கே. மணியும் இன்னொரு 2 பேரை சொல்லலாம், அதை நான் சொல்ல விரும்பல. அதே போல முக்கியமான பொறுப்பாளர்கள் நிறைய போயிருக்கிறாங்க, 100கணக்கான பொறுப்பாளர்கள் போயிருக்கிறாங்க. இவர்களெல்லாம் வீட்டிற்கு அனுப்பிய பெருமை இந்த ஜி.கே. மணிக்கு தான் இருக்குது. இதெல்லாம் யாரால நடந்தது? கட்சி வந்து ஒளிஞ்சு போச்சுன்னு சொன்னா இத்தனை பேர்த்த கட்சி விட்டு நீங்க துரத்தி விட்டு, மருத்துவர் ஐயா அவர்களே, இவ்வளவு பேர்த்த நீங்க கட்சி விட்டு அனுப்பிச்சு விட்டு ஜி.கே. மணி பேச்ச கேட்டுட்டு கட்சி வந்து வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா எப்படி வளர்ச்சி இருக்கும்? இன்றைக்கு அன்புமணி அவர்கள் தலைமையில தமிழகம் முழுவதும் அவர் ஒன்றும் சும்மா வரல. 1989 2000 நான் மாநகராட்சி கவுன்சிலரா இருந்தேன். 1989 முதல் நாடாளுமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன அறிவித்தார் சேலத்துல. அப்ப எனக்கு வயது 25 பூர்த்தி அடையல. 1989 அந்த சட்டமன்ற தேர்தல் என்னால நாடாளுமன்றத்தில் போட்டியிட முடியல. காரணம் எனக்கு வயது இல்லாத காரணத்தினால. இதை போல இந்த கட்சியில வந்து ஏகப்பட்ட பேர் எல்லாம் உழைச்சி இன்றைக்கு வந்த இதெல்லாம் மறந்துட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் இவர்கள் பேச்சை கேட்டு இந்த இயக்கத்தை அழிப்பதற்காக பார்க்கிறார்கள். ஐயா அவர்களே, உங்களுக்கு தயவு செய்து நாங்கள் உங்கள் பாதம் தணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை செயல்பட விடுங்கள். உங்களுடைய கொள்கை வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்பது லட்சக்கணக்கான மக்கள் உங்களை நம்பி, இந்த சமுதாய வன்னியர் சமுதாய மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் உங்களை நம்பி இந்த இயக்கத்திற்கு அரசியல் சார்பற்ற இயக்கமாக துவங்கி இன்று வரை நாங்களாம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே யாரோ சில பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் தயவு செய்து இந்த இயக்கத்தை அழித்து விடாதீர்கள். இந்த கட்சியை வளர விடுங்கள். உங்கள் ஆலோசனை பிரகாரம் 10+5 நாங்கள் போராடி பெற்றுத் தருவதற்கு தலைவர் அன்புமணி தயாராக இருக்கிறார்கள். எங்களுக்கு வழிகாட்டுங்கள். எந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நேற்று பேசிய 2 பேர் பேசினாங்க. அவளை பத்தி மீண்டும் நாங்கள் பேச தயாராகவில்லை. தயவு செய்து உங்களுடைய உறவை உங்கள் வீட்டோட வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை தலைவரை பற்றியோ யாராவது தவறாக சொன்னால் கட்டாயம் அதற்கான பதிலடி கொடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏதாவது நீ கேள்வி என்ன கேளுங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சேலத்தில் பொதுக்குழு செயற்குழு போட்ட நோக்கம் என்ன? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சேலத்தில் போடல. அதுவும் போட்டுட்டு 95% எங்ககிட்ட இருக்கிறேன்னு சொல்றாங்க. பத்திரிகையாளர் நீங்க எல்லாமே நேற்று தொலைக்காட்சியில் எடுத்திருப்பீங்க. நாங்க வேணா ஒரு 5ஆம் தேதி வர 5ஆம் தேதி இதே செயற்குழு பொதுக்குழு சேலத்தில் போடுறோம். யாருகிட்ட யார் இருக்கிறாங்கிறது பாத்துக்கலாம். ஒண்ணு, சேலத்தில் போட்டது வெறுப்பு அரசியல அருள் அவர்கள் 2 எம்எல்ஏ வந்து சேர்ந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி போட்டு மண்டபத்தில் வெளியில கூட 500 பேர் இல்ல, நான் 2 ரவுண்ட் அடிச்சேன். வெளியில கூட ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னா தருமபுரிக்கு பாத்திருப்பீங்க. இப்ப இவரு போட்ட பொருளாளர் தான் திலகபாமா, ஐயா போட்ட பொருளாளர் தான் வடிவேல் ராவணம், ஐயா போட்டது தான் தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள், எல்லா மாவட்ட செயலாளரும். அவங்க அப்படியே இருக்கும்போது நீங்க போன மாசம் போட்டுட்டு நாங்க தான் பொருளாளர் நாங்க தான் செயலாளர் சேலத்தில் வந்து போட்டு வெறுப்பு அரசியலை உருவாக்கிட்டு, அதுவும் அருள் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டாம அசிங்கப்படுத்தி இத வந்து வாங்கின பணத்துக்கு கணக்கு காமிக்கிறதுக்காக போடப்பட்டது. இப்படி இது மாதிரி செஞ்சா மாவட்டம் தோறும் கூட்டத்தை கூட்டி இப்ப இவங்க பேசின மாதிரி நாங்க பேசுறது தயாரா இருக்கிறோம். 10.5 20ஆம் தேதி சட்டமன்றம். 10.5 தான் நோக்கம் உங்களுக்கு. அதை பத்தி பேசினாங்களா?
மருத்துவர் அன்புமணி பத்தியே பேசுறதுக்கே தான் கூட்டம் பொதுக்குழு செயற்குழு போட்டோமா? கட்சி வளர்ச்சி பத்தி எதுவுமே கட்சி வளர்ச்சியை பேசணுமா? பாட்டாளி மக்கள் கட்சி வளருதுன்னு சொன்னோமா? அன்புமணி பேசாம ஒரு பொதுக்குழு செயற்குழு போட்டுருந்தீங்களா? நாங்க பேசணுமா? அப்ப 95% இருக்குதுன்னு நீ சொல்றீங்க, நிர்வகிக்கலாமான்னு அருள் அவர்கள் சேலத்துல நீ தானே தளம் தாங்கி போட்டீங்க 2 பேரும். நீங்க 95% உங்க பக்கம் இருக்குதுன்னு சொல்லி நீ ஒரு நிருபர்கிட்ட பேட்டி கொடுங்க. நாங்க 95% எங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது சேலத்துல வரும் 5ஆம் தேதி புது வருஷம் 2026 காமிக்கிறோம். 20ஆம் தேதி சட்டப்பேரவையில நீ வன்னியருக்கு 10.5 பேசணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திவிட்டு நீங்க வெளியே போன்னு பேசுவீங்களா? நாங்க 3 எம்எல்ஏ பேசுறோம், கீழே உட்காடுறோம், தர்ணா உட்காடுறோம். ஆக இதை யாரோ பின்பக்கம் இருந்து பணத்து நோக்கத்துக்காக செயல்பட்டது. வன்னியர் நோக்கமும் இல்ல, கட்சி நோக்கமும் இல்ல. நேற்று 2மே செயல் இழந்துருச்சு. அப்ப 5 ரோட்ல வெளியில ஒரு 2000 பேர்ல நடந்திருக்கணும். வெளியில இல்ல, உள்ள மண்டபத்துக்குள்ளதான் இருந்தாங்க. ஆக பேசிட்டு நீங்க எதிர்கால தலைவர் பேசி பொறுமையில பேசிட்டு, அதான் அக்கா ஒரு பக்கம், அக்கா பையன் ஒரு பக்கம், இப்படி பேசி இத மலாந்து படுத்துக்கிட்டு எச்சி துப்புனா மேல துப்புனவங்க மேலதான் வரும். ஆகவே நாவடக்கம் தேவை. கூட்டு அவருக்கு பத்திரிகை எழுதுறாங்க 95வது வருஷங்கிறாரு, 2வது அவர் மாத்தி மாத்தி சொல்றாரு. ஆகவே இதை பேசுவதற்கு எங்களுக்கு கூச்சமா இருக்கின்றது. இப்ப கார்த்தி அவர்கள் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இப்ப கார்த்தி நாவடக்கத்தோட பேசியிருக்காரு. ஒருத்தர் கூட அவன் பேசல, கூட்டம் கம்மின்னு பேசல. ஏன்னா நாம பேசணும், எங்களே பேசன மாதிரி. ஆக இது நேற்று நடந்தது வெறுப்பு அரசியல், சுயநலம், அதுக்குள்ளார பணம் விளையாடி இருக்கிறது. முதல்ல சிங்கப்பூர்ல இருந்து 110 கோடி வந்திருக்குது. முதல் தவணையாக சிங்கப்பூர்ல இருந்து 110 கோடி வந்திருக்கின்ற முதல் தவணை யாருக்கு வந்திருக்குது? யார் எங்களை பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்திருக்குது. யாருக்கு இருந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்திருக்கு. இங்க வரல, பணம் வந்திருக்குது. என்னன்னு எப்படி நாங்க தான் திமுக பேசுறோம். ஏங்க பாரதிய ஜனதா மத்திய அரசாங்கத்துல இப்ப பாத்தீங்கன்னா பீகார்ல 202 சட்டமன்ற உறுப்பினர் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குது. அதே தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. உலகத்துல 3வது முறை ஆட்சி. எப்படி அடிமையா இருப்பாங்க? அடிமையெல்லாம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அடிமையா இருக்க உலக சரித்திரம் கிடையாது. ஆகவே மிகப்பெரிய சரித்திர நாயகன், அறிவு திறன் கொண்டவர். ஆகவே இதை சேலத்துல போட்டது சுயநலத்துக்கும் வன்னியரை பிரிக்கிறதுக்கும் வாங்கினத்துக்கு கணக்கு அமைக்கிறதாக போடப்பட்டது. ஆனா அருள் பேட்டி கொடுக்கட்டும், நாங்க 95% இருக்கிறேன்னு 5ல இருந்து 10ஆம் தேதிக்குள்ளார தமிழ்நாட்டில் எத்தனை %, நாங்க நிரூபிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரிதான் நீங்க சொல்ல, அதான் சொல்றோம். அதான் நாங்க கேட்கறோம் உங்களை. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து 108 மாவட்ட தலைவர் செயலாளர் போட்டிருக்கோம். 1350 ஒன்றிய தலைவர் செயலாளர்கள், பேரூர் தலைவர் செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர், சிறப்பு அழைப்பாளர்கள் 3500 பேர் நாங்க மொத்தம் இருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கோம். தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கோம். அதுல எத்தனை பேர் இந்த சேலத்தில் நேற்று நடந்த பொதுக்குழுல கலந்துகிட்டுக்காரங்க பட்டியல இந்த கௌரவ தலைவரும் இந்த சேலத்து அருள் அவர்களும் ஐயா அவர்களும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும். 95% பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? 95% பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர் செயலர், ஒன்றிய தலைவர் செயலர், பேரூர் நகர பொறுப்பாளருடைய இல்ல எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் உங்க மினிட்ல கையெழுத்து போட்டாங்கங்கறத பத்திரிகை வாயிலாக நீங்க தெரிவிங்க, பட்டியல் கொடுங்க. மக்கள் தான் இருக்கிறாங்க, வன்னியர் மக்கள் தான் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் அன்புமணி பின்னதான் இருக்கிறான்னு சொல்லி இதே ஜிகே மணி பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு அப்ப ஒன்னு சொல்லட்டுங்களா? அப்ப 95 மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு சொல்றீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் தலைவன் எப்படி சொல்ல முடியும்? மக்கள்கிட்ட போய் ஓட்டு தான் வாங்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரா இருக்க முடியும். 95 மக்கள் சதவீதத்தை பத்தி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியில தலைவர், செயலாளர், பொருளாளர், ஒன்றிய பொறுப்பாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே தான் தேர்வு பண்ண முடியும். அவங்க சொல்ற மாதிரி 5% பேர் கட்சியில் இன்னைக்கு போயிருக்கலாம் பொறுப்புல. அந்த 108 மாவட்ட செயலாளர்ல 101 பேர் அன்னைக்கு போகல. ஐயா பல செய்தியில சொல்லியிருக்காரு. அப்ப அவங்கள நீங்க புதுசா போட்டீங்களா? அந்த புதுசா போட்ட மாவட்ட தலைவர் செயலாளர் பட்டியலை தேர்தல் ஆணையத்தை கொடுத்திருக்கீங்களா? அந்த ஒன்றிய தலைவர் செயலர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தை கொடுத்திருக்கீங்களா? தேர்தல் ஆணையம் அது உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறதா என்பதை நாங்க இந்த
இந்த பொதுக்குழு மூலியமா கேட்டுக்கொள்ளணும். ஆகவே தான் சொல்கின்றோம், நீங்கள் உண்மையால நேற்று பொதுக்குழு நடத்தணும், எங்களுக்கு அங்கீகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 3390 பேர் பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு உறுப்பினருடைய பட்டியலை கொடுங்க. எம்எல்ஏ சொன்ன மாதிரி நாங்க அடுத்த பொதுக்குழு கூட்டம் இல்ல, நாங்க மாலைவரத்தில் நடத்தணும்ல, அந்த பட்டியலை நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். நீங்க அந்த மாதிரி அனுப்ப முடியுமா? உங்கள்கிட்ட அந்த நிர்வாகி இருக்காங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. வேற பதில் சொல்லுங்க. அவங்க சவால் விட்டாதான் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு உறுதிப்படுத்தினார். அவங்க சவால் நமக்கு தேவையில்லை, அவங்க சவாலே தேவையில்லை. நம்ம பொதுக்குழு தான். அடுத்தது இனிமேல் தேர்தல் தான், தேர்தல் சம்பந்தமானதான். அதாவது ஒன்றை மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். எங்க தலைவர் சொன்ன மாதிரி தான், திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ந்து ரெண்டாக ஆக்க வேண்டும், இதை உடைக்கணும், இது வேற எந்த கூட்டணியும் போயிடக்கூடாது, யாருக்கும் வெற்றி அடைந்தக்கூடாது என்பதை திட்டமிட்டு இந்த ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு கைக்கூலிகளாக வைத்துக் கொண்டு பாமகவை உடைக்க நினைக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் எங்களுக்கு பொது எது என்பது எங்களுடைய அன்புமணி தலைவர் தலைமையில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நாங்கள் சரியான கூட்டணி அமைப்போம். அந்த கூட்டணியில இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதான கூட்டணி. அந்த 100% அதுல சந்தேகமே கிடையாது. தேர்தலை பாத்துக்கலாம். நாங்க இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எங்களுக்கு ஐயா தான், எங்களை உருவாக்குனது ஐயா தான். ஊசி தங்கத்துல இருக்குது, எடுத்து குத்திக்க முடியுமா? நம்ம குத்திக்கலாமா? தங்கம் தானே, ஊசி குத்திக்கிட்டா வலிக்குமா? வலிக்காதா? அந்த மாதிரி நாங்கெல்லாம் உயிரை கொடுத்து அந்த கட்சி வளர்த்து இன்னைக்கு ஏதோ யாரோ சொல்றான்னு பேச கேட்டுலாம் பின்னாடி எல்லாம் போக முடியாது. எங்களுக்கு சரியான வழி நடத்துவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக எங்களை கட்சி வழி நடத்துவர் வந்திருக்கிறார். அவர் பின்னாடி 95% பேர் இல்ல, 99% நிர்வாகிகள் இன்னைக்கு அன்புமணி பின்னாடி தான் இருக்கிறாங்க. இந்த 1% காசை கையில வச்சுக்கிட்டு காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு சும்மா பொதுக்குழு செயற்குழு அப்படின்னு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர வேற எந்த விதமான இதுவும் பலனும் நடைபெற போவதில்லை. தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸோட புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த பத்திரிகையில் விளம்பரமா கொடுத்திருக்காங்க. நேற்று பொதுக்குழுவையும் தொடர்ந்து அதை வலியுறுத்துறாங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் வேற சொல்றாங்க. அவங்க இந்த தேர்தலை வேற கட்சி கூட ஆரம்பிக்கட்டும். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தான் தலைவர்னு தேர்ந்தெடுத்தாச்சு, பண்ணியாச்சு. இந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா தான். இந்த கட்சி இருக்கிற வரையும், அந்த பேர் இருக்கிற வரையும் நிறுவனர் நாங்க போட்டுதாகணும், தலைவர் அடிப்படையில் போட்டுதாகணும். அவர் சொல்றாரு ராமதாசன் பேரை போடக்கூடாதுன்றாரு. அது எவ்வளவு பெரிய கேவலமான வார்த்தை. அப்பா பேர் வேற ஏதாவது வேணாம், அசிங்கமா போயிடும் அதெல்லாம். அந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு அதை தான் சொன்னோம். இந்த மாதிரி யாராவது ஒரு மகன், இவர் சொல்றாருல்ல பையன் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, சொந்த அப்பாவே துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்களே. அப்ப நீங்க மருத்துவர் ஐயா அவர்களே, உங்கள் மகனை நீங்கள் அவருடைய வளர்ச்சி ஏற்றுக்கொள்ளாமல் அவரைவே ஒதுக்குற நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தம்பிங்கன்னு சொல்றீங்க, எங்களெல்லாம் சொல்றீங்க. இந்த 25 முன்னாள் நாடாளுமன்ற சட்டம்லாம் துரத்துன மாதிரி எங்களெல்லாம் துரத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன உறுதி இருக்கிறது? சொந்த பையனையே நம்பாம சொந்த பையனுக்கு அதிகாரம் வந்துருச்சு, நாம் இதாயிட்டோமோங்கிற மன நிலைமையில மத்தவங்க பேச கேட்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிற நிர்வாகிகளை எங்களுக்கு மட்டும் எப்படி நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. அவங்கிட்ட வராம இருக்கலாம், அதான் ஜி.கே. சொல்லிட்டே இருக்கிறாரு. எங்கிட்ட இது வரைக்கும் நீங்களே கேட்டீங்க, சேலத்தில் 2 நாள் சொன்னாரு, எங்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல, பாரதிய ஜனதா நடத்தல, அதிமுக எந்த கட்சி எங்களோட பேசலன்னு சொல்றாங்க. நாங்க அந்த மாதிரி சொல்லலையே, நாங்க பேசிக் கொண்டிருக்கின்றோம், எங்கள் தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொங்கலுக்கு முன்பாக தேர்தல் கூட்டணி உறுதியாகிவிடும். தேர்தல் கூட்டணியில யாரோடு என்பதை திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணியை நாங்கள் அமைப்போம். வருகிற தை திங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி தலைமையிலான கட்சி தேர்தல் கூட்டணி உறுதியாகிடும், ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுருவோம். அது நாங்க உங்களுக்கு சொல்லுவோம், உங்களுக்கு சொல்லாம நடக்க போறதில்லை. அது கட்டாயம் நல்ல செய்தியா வரும். நாங்க அமைக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கும். கட்டாயம் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்து
நாங்க இத்தனை எம்எல்ஏ அத்தனை எம்எல்ஏ எல்லாம் சொல்லல. தேர்தல் வரும், வெற்றியை காட்டுறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமா, அதாவதுங்க, அதான் சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவிற்கும் நீங்க நேற்று பாட்டாளி மக்கள் பொதுக்குழு பத்தி ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அவங்க முதல் நடத்த செயற்குழுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்களா? 1.25 மணி வரை செயற்குழு நடந்ததா? பாட்டாளி செயற்குழு நடந்ததா? பொதுக்குழு வந்து பேசுறதுக்குள்ள ஐயா ஏந்திச்சிட்டார். அவ்வளவு, அது மட்டும் தானே சொன்னாங்க. பொதுக்குழுல எத்தனை பேரு? பொதுக்குழுல எத்தனை பேர்? செயற்குழு எத்தனை பேர்? செயற்குழுல 180 பேர் தான். பாட்டாளி மக்கள் செயற்குழு யாராரு? மாவட்ட தலைவர், செயலாளர், சிறப்பு அழைப்பாளர்கள், அவங்க தான் மாவட்ட செயற்குழு. நீங்க பொதுக்குழு ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டு எல்லாமே ஒரே தீர்மானம் போட்டு அது எப்படி பொதுக்குழு ஆக முடியும்? தேர்தல் ஆணையத்தில் எப்படி பண்ணி கேட்பீங்க? செயற்குழு முறையா ஒரு நாளைக்கு முன்னாடி நடத்தி இருக்கணும் இல்லையா? தனி அரங்கத்துல மாவட்டத்தினுடைய செயற்குழு, மாநில செயற்குழு என்பது மாவட்ட தலைவர், செயலாளர் மட்டும் கலந்தக்கூடிய, மாநில பொறுப்பாளர் மட்டும் கலந்தக்கூடியதான் செயற்குழு. இவங்க எல்லாத்தையும் ஒன்னா வச்சு நடத்திட்டு பொதுக்குழுன்னு சொன்னாங்கன்னா எப்படி ஏத்துக்கிறது? பொதுக்குழு செயற்குழு எப்படி நடத்தணும் கூட இந்த ஜிகேஎம்னிக்கு அருளுக்கும் தெரியாதா? மருத்துவர் ஐயாவில் தான் மறந்துட்டாரு, உங்களுக்கு கூட தெரியாதா? அது எப்படி அந்த மாதிரி அறிவிக்க முடியும்? அதே தவறு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுல பசுமை தாயத்தை நீங்க எப்படி கொண்டு வர முடியும்? அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தாரு. அதுக்கப்புறம் சோமியா அவர்கள் வந்தாரு. அதை என்ஜிஓ, அது ட்ரஸ்ட், அதை பதிவு பண்ணியிருக்கோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அதை பண்ணியிருக்கோம். இது மனித உரிமை ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல பிரச்சனைகளை இன்றைக்கு பசுமை தாயம் செய்து கொண்டிருக்கிறது. ஐநா அவையில இந்தியாவிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு 10 அமைப்புல பசுமை தாயம் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவரை நீங்க எப்படி மாற்ற முடியும்? பாட்டாளி மக்கள் நிறுவனருக்கு பசுமை தாயத்தில் பொறுப்பே கிடையாது. பாட்டாளி மக்கள் யாருங்க? அதாவது திருப்பி அதே தான் உங்களுக்கு சொல்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியோ, பசுமை தாயமோ, சமூக நீதி பேரவையோ அதனுடைய உறுப்பினர்களை சேர்த்து தான் நீக்க முடியும், சேர்த்த முடியும். அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்களா? பசுமை தாயத்தில் பொறுப்பாளர் நீக்கிறதுக்கு அதிகாரம் ஐயாவுக்கு இருக்கிறதா? அவர் நிறுவனர், அவரை தூக்குனாரு. அவர் 21 அமைப்பை தூக்குனாரு, மருத்துவரைய தூக்குனாரு. அது உண்மைதான், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா சோமியா அவர்கள் அவர்களாகவே விலகி அடுத்து ஒரு தலைவராக வர அவரு தான், அவங்க தான் தலைவராக இருப்பாங்களே தவிர அவரை நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை. அவர் தான். அது வந்து பப்ளிக் ஆக்ட் ட்ரஸ்ட் பிரகாரம் அதனுடைய சட்டத்தை விதிப்படி சொல்றோம். அது நீங்க பாலு அப்படியே தான் சொன்னாங்க. பாலு அவர்கள் வந்து அது என்ஜிஓ ட்ரஸ்ட் தான். அது வந்து 100 பேர் இருக்கிற உறுப்பினர்கள், அதுல 75% பேர் தான் நீக்க முடியும், சேர்த்த முடியும். யாருமே அதுல ஐயா சொன்னாரு, அது நிறைவேற்றுச்சா? அதே மாதிரிதான் இதுவும், அதே மாதிரிதான் இதுவும்.